friends, welcome to Ronnie Tailors. Product design க்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு ரோ போட்டுக்கலாம். இப்போ கிரீன் கலர் சில்க் த்ரெட்ல 3+3 6 strands எடுத்துருக்கேன். த்ரெட் இதிலிருந்து இந்த மாதிரி நீளமாக கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிராஸில் வரும். இப்படி போடுறப்ப உங்களுக்கு கிராஸில் வராது. நம்ம இங்கே எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு வரணும். இப்படியே கிராஸ்லேயே கொண்டு வரது மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ நம்ம லோடு ஸ்டிச்லாம் போட்டோம். லோடு ஸ்டிச் போட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. நீட்டாக போட்டால் தான் கரெக்டாக வரும். பீட்ஸ் கொறுத்துட்டு அப்படியே எடுத்து போடக்கூடாது. இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் 2 பக்கம் போட்டோம். இந்த பக்கம் உள்பக்கமும் வெளிப்பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நம்பர் 4 ஹேண்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது நம்ம ஃபேப்ரிக்கில் போடாமல் போட்டுக்கலாம். 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நீடில் நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். உள்பக்கம் போட்டுட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில நம்ம நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு நெக்கோட சென்டர் பகுதியில் நம்ம மிரர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மைக்கா மிரர் எடுத்திருக்கேன். நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 2+2 4 strands எடுத்திருக்கேன். த்ரெட் அடுத்தடுத்து வர்றது மாதிரி போடுறோம். நம்ம எடுத்த இடத்துல முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மிரரை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம் இல்லையா, த்ரெட்டை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். த்ரெட்டு உள்பக்கம் போட்டுட்டு நம்ம நாட் போட்டு கட் பண்ணிடலாம். நம்ம பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஃப்ளவர் போட போகிறோம், லீஃப் போட போகிறோம். இப்போ நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன். பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் த்ரெட்டால் லோடு ஸ்டிச் போட போகிறோம். நான் சில்க் த்ரெட்டில் 6+6 12 strands எடுத்திருக்கேன்.
நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச்லாம் போட்டோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் அங்கங்கே வந்து நம்ம மிரர் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு இதில் லீஃப் போட்டுக்கலாம். நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 4+4 8 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் சைட் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டாவது சைட் போட்டுக்கலாம். இதில் வந்து 4 லைன் போட்டிருக்கேன். இதில் 4 லைன், இதில் 4 லைன். இப்போ நம்ம இதில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸை ஒட்டியில் நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம வந்து பீட்ஸ் ஒட்டிலும் போட்டோம். போட்டுட்டு அதுக்கு அங்கங்கே நம்ம ஓவர் ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஸ்லீவும் சேம் மெத்தடில் தான் வரும். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே நீட்டாக இருக்குது பாருங்கள், கிராண்ட் லுக்கில் இருக்குது. ஸ்லீவுக்கும் சேமாக போட்டுட்டு உங்களுக்கு அங்கங்கே ஸ்டோன் போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.